ராஜகாளியம்மந்தாய் மடி தீர்ந்திடு. கருவேப்பிலை ஒரு நாளில் கருகாகமே நம் கருமாறி வேப்பிலையும் மருந்தாகமே. கருவேப்பிலை ஒரு நாளில் கருகாகமே நம் கருமாறி வேப்பிலையும் மருந்தாகமே. கருகாய் உணர்வதும் மருந்தாய் வாழ்வதும் மனமே உனது வசம் உரைப்பது சமயபூரமாய் மகமாய் சரணாலயம் தேடி வருவோர் நிழலே தரும் உன் கவலை எடுத்த காலில் சாந்தம் உண்டாகும். ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே. ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே. மனமே மயங்காதிரு ராஜகாளியம்மந்தாய் மடி தீர்ந்திடு. நெத்தியில திருநீரு நெஞ்சத்தில அவ பேரு ஆயிரம் உடையவளே அடைக்கலமிடப்பாள் தொடுநீ போல மனமே இளநீராகும் உடனே சமயபுரத்தில் அமையவீர் ஏக்கம் கொள்ளாதே. ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே. ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே. ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னால் நலமாகுமே. அப்படி அவுட்றதே தம்பி இருக்கு. ஹேளு ஹேளு வா வாய்ஸ் மட்டும் கோயிங்க. ஹேளு 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 ஹலோ சன்னிதானம் அவனி எல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம். மாமலை சபரியிலே மணிகள் சன்னிதானம். நாதனின் சன்னிதானம் பாபரின் சன்னிதானம். நாதனின் சன்னிதானம் பாபரின் சன்னிதானம். நாளெல்லாம் நம்மையில் கட்டி காக்கும் சன்னிதானம். மாளிகை புறத்தம்மனின் மணக்கவர் சன்னிதானம். மாளிகை புறத்தம்மனின் மணக்கவர் சன்னிதானம். நாளெல்லாம் நம்மையில் கட்டி காக்கும் சன்னிதானம். நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம். சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். தம்பி மானிட்டு ஏத்தியா? ஹேளு ஹேளு ஹேளு
ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தே காணல. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தே காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் தோணல. இந்த மாங்கு பாட்டு கேட்டு திக்காத்தோடி ஊராக போக வேணும் அக்கறையில. நான் ஒன்னா நாதைகள சொல்லாம உள்ளூர வாடுறேன் இக்கரையில. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தே காணல. மணியில 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் தோணல. நேத்து வெதச்சு வச்ச நீந்தா முத்து கடுத்து வரும் நீந்தா மாறாம போகாது பாடாதே போதேனே நேராம வாடாது தண்ணீர செம்மீனே நம்மோரு கோட்டை தாமி உன்னை என்ன சேர்த்தாச்சு என்னோடி நீரா என்ற என்றோ எழுதி வச்சாச்சு. எப்போதும் சொந்தங்கள் போகாது செந்தாழ கத்தாழ ஆகாது. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தே காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் தோணல. ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம். என்னாலும் நீதாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி. எங்கே நான் போனா என்ன ஞாபகம் இங்கேதான் உன் பேரமிட்டு கட்டி உள்ள பாடம் அங்கேதான். என்னாசை காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது. ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தே காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் தோணல. இந்த மாங்கு பாட்டு கேட்டு திக்காத்தோடி ஊராக போக வேணும் அக்கறையில. நான் ஒன்னா நாதைகள சொல்லாம உள்ளூர வாடுறேன் இக்கரையில. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தே காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் தோணல. Paired. கோமாளி நல்ல கோமாளி 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 ஹே. எப்ப எப்ப உலகமெங்கிலும் உலகமான நாடே வாழ்கவே உலகமெங்கிலும் உலகமான நாடே உலகின் தொண்டர்களும் செத்தவர்கள் என்று வாழ்கவே உலகமெங்கிலும் உலகமான நாடே வாழ்கவே உலகமெங்கிலும் உன்னவான நாடு கலை வாழ்கவே கலை வாழ்கவே கலை வாழ்கவே. சுடனடிய கூத்து இது கசரதிய பாட்டு கூத்து இது சங்கல்சாமி பாட்டு. சுடனடிய கூத்து இது கசரதிய பாட்டு அன்புடங்களை பார்த்து நல்லா சிறுவனும் சேர்த்து பண்புடங்களை பார்த்து நல்லா சிறுவனும் சேர்த்து உலகமெங்கிலும் உன்னவான நாடு கலை வாழ்கவே உலகமெங்கிலும் உலகமான நாடே வாழ்கவே
உங்களுடமை கண்டு நான் உள்ளமை நின்று உங்களுடமை கண்டு நான் உள்ளமை நின்று எங்களில் கொண்டு முரசு வைப்பேன் என்று எங்களில் கொண்டு முரசு வைப்பேன் என்று உலகமெங்கில் உலகமான நாடகங்களை உலகமெங்கில் உலகமான நாடகங்களை வாழ்கவே அருமை உள்ள பெருமையுள்ள அக்கமர்களே உங்க ஆரவார பேச்சுக்கள் நிப்பாட்டுங்களே அருமையில பெருமையில ஐயவர்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே அருமை உள்ள பெருமையுள்ள அக்கமர்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே பெருமையுள்ள என்ன பெத்த ஆயா மார்களே எங்க ஐயா மார்களே பாட்டி மார்களே எங்க பெரியாயி மார்களே அப்பத்தா மார்களே எங்க அப்புச்சி மார்களே அருமை உள்ள பெருமையுள்ள அக்கமர்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே அருமை உள்ள பெருமையுள்ள அக்கமர்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி பாதையை விட்டு விலகி பண்போடு உட்காருங்க இப்பத்த வந்தீங்களா இதுக்கு முன்னால வந்தீங்களா பரே பரே இப்பத்த வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இங்கிலக்கு நாடகம் பார்க்க இங்கிலக்கு நாடகம் பார்க்க போரடித்த வந்தீங்களா தண்ணியத்தை போட்டு புட்டு நீங்க தகராறு பண்ணாருங்க தம்பி தம்பி நாமா ஒளிப்பா எப்படி இருந்தாலும் காதல என்னது மாமா இப்ப நீ என்ன பண்ண நான் என்ன பாடுனே இப்ப நீ என்ன பாடுன்னு தண்ணியத்தை போட்டு புட்டு தகராறு பண்ணாதேன்னு பாடுனே என்ன பாடுன தண்ணியத்தை போட்டு தகராறு பண்ணாதேன்னு பாடுனே என்ன பாடுன அததான் நான் சொல்லிட்டேன்லையா ஒளிமா அதத்தே மாமா பாடுனே தண்ணியை தான் போட்டுக்கிட்டு தகராறு பண்ணி எங்க போட்டு கையை காமிக்கிறியே எங்க 4 பேத்தையும் பாரு நீ பார்க்க வேணாம் ஊர் மக்கள் முதல்ல பார்க்கட்டும் எதுக்கு 4 பேத்தை பாரு இதுல யாருக்கு இந்த பழக்கம் இருக்கா அது இந்த முதல்ல உட்கார்ந்துட்டானே அவனுக்கு சுத்தமா அந்த வாடே ஆகாது ஆமா வாடை சுத்தமா ஆகாது நாளா வாந்தி எடுத்து ஓ அவன் பண்ணா சுருண்டுருவான் எங்க 4 பேத்தை பார்த்து நீ கேக்குறியே கடைசியா இருக்காரு அவரு அவ்வளவுதான் மயங்க விட்டுறான் 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டாரு மாமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா சொல்லு உங்க மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியல கேட்டியல்ல உங்க 4 பேர் மூஞ்சி எந்த கேஸ் போட்டாலும் பொருந்தும் அவள அருமையான முகம் 4 பேர் முகம் உண்மையிலே சொல்றேன் மாமா தண்ணியத்தை போட்டு புட்டு இப்படி தகராறு பண்ணாதீங்க தண்ணியத்தை போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க கொட்டாக்கி பின்னாடி போய் தலையை விட்டு ஆட்டாதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க ஏங்கப்பா மியூசிக் பார்ட்டி அடி கும்கிறதுல என்ன காரணம் இந்த அளவு நீ வாசிக்கனா ஓடி போய்க்கிட்டா காரணம் அடேங்கப்பா மாமா கூடத பத்தியலா என்ன மாப்ள எள்ள போட்டா எள்ள எடுக்க முடியாதுல ஏங்கப்பா சரியான கூட்டம் 2 கிலோமீட்டருக்கு நிக்குதுடா கூட்டம் தள்ளி வளக்க முடியாத கூட்டம் இந்த கூட்டம் விடிற வரைக்கும் நாடகம் பார்த்தல மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்கள் கூட்டம் தான் நிறைய ஆண்கள் கூட்டம் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆத்தாக்கள் அந்த ஆள் 2 உட்கார்ந்திருக்கு ஒரு 10 15 ரவுண்டா உட்கார்ந்திருக்காங்க நல்ல அருமையான கூட்டம் ஆனா வந்தோட கூடத பார்த்தா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் தெரியுமா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பக்கத்துல திருப்போணம் பாத்தீங்களா திருப்போணம் டவுன்ல நாடகம் திருப்போணம் டவுன்ல யார் நீங்க வந்திருக்கீங்க மேல நாடகம் மாமா சரி 2 மாசத்துக்கு முன்னாடி திருப்போணம் டவுன்ல நாடகம் இதெல்லாம் என்ன கூட்டம் இத விடலாம் சரியான தள்ளி வளக்க முடியாத கூட்டமா இருந்துச்சு எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷம் அந்த திருப்போணம் டவுனுக்குள்ள இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து வள்ளி திரும்ப நாடகத்தை பார்க்கவே நானும் ரொம்ப மன சந்தோஷப்பட்டு சரி வேகமா பப்புனஸ் உள்ள உட்கார்ந்து வரைஞ்சிட்டு வந்து வெளிய வந்து பாட்டு பாடுறேன் காமெடி பண்றேன் என்னென்னமோ பேசி பாக்குறேன் உட்கார்ந்திருந்த ஒரு உள்ளையும் சிரிக்கல ஒரு உள்ளையும் கைதட்டல இருக்கிற ஆளு உள்ள செய்வன வச்சு விட்ட மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்காங்கயா ஏன் மாப்ள என்ன காரணம் அட நான் நல்லா பாடுறேன் மாமா சரி பாட்டு பொளந்து ஓடிட்டு இருக்கேன் காமெடி பேசுறேன் என்னென்னமோ பேசி பாக்குறேன் கால்ல வந்து வந்துட்டு அப்ப ஒரு உள்ளையும் கைதட்டல என்னடான்னு பார்த்தா அங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்த புள்ள யாரு நம்ம திருப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட் வேலை பார்க்க வந்த இந்திக்காரங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்திக்காரண்ட போய் நான் தமிழ்ல போய் எனக்கு மசிரா புரியும் கை கட்டுறாங்க கீழே ஒருத்த உட்கார்ந்துட்டு கியா ஷாப் நக்கி ஷாப் நக்கி போச்சு அன்னைக்கு நாடகம் இந்திக்காரங்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க மாமா நம்மளோட எல்லாம் நாத்து நடுறேன் கொத்தனாரோட பாக்குறேன் பெயிண்ட் அடிக்கிறோட பாக்குறேன் ஆசாரியோட பாக்குறேன் சரி இன்னும் இந்திக்காரன்
நம்ம நாட்டுல வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? இந்திக்காரன் நம்ம நாட்டுல வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை, இன்னும் நாடகத்துல பப்புனு வேஷம் மட்டும் போடல. என்னையா சொல்ற? இன்னும் 2 வருஷம் போச்சுன்னு வச்சுக்க, ஊருக்கு மருதமணி அண்ணன் நாடகம் வச்சிருக்க முடியும், அவன் ஊருக்கு வந்துருவேன். நீங்க 50 ரூபா கொடுக்குது, 4 சப்பாத்தி போடுது, நான் விடிய விடிய உங்க ஊர்ல நல்லா நக்குதுன்னு போயிருவேன். நக்குதுனா இந்த மூதைக்கு நடிக்குன்னு சொல்ல தெரியாது, இவன் நக்குதுன்னு போயிருவான். நம்மளுக்கு ஆசை கொடுத்து நக்கத்தா போறாங்கன்னு உட்காந்துருக்கணும். இந்திக்காரன் நாட்டுக்கு காரணம் யார் தெரியுமா? யார் காரணம்? நம்ம ஆளுகதான். என்ன சொல்றீங்க? இந்திக்காரன் 100 ரூபா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சரி, விடிய விடிய உழைப்பான் இந்திக்காரே, விடிஞ்சதுக்கு அப்புறம் உழைப்பான். நம்ம ஆளுகள்ட்ட 1000 ரூபா கொடு, சரி, மண்ணோட சொல்லு, 3 வம்பட்டி வேகமா வெட்டுவேன். சரி, 3வது முடிச்சு கணேஷ் பத்தியா? ஆமா, அத டவுசர் எடுத்து கையில போட்டுக்கிட்டு இரு வெட்டு வேணும் அவசியம் இருப்ப. இன்னைக்கு வேலையை முடிச்சு பண்ணி நாளைக்கு எங்க வருது வேலைக்கு? எங்க வருது? வீட்டுக்காரங்க டீ போட சொல்லுமா, அந்த மாதிரி டீ போட போயிடும், இவன் கட்டிங் போட போயிருவேன். மாப்ள என்ன மாமா நீ லேசப்பட்டமா நினைக்காத. என்ன இப்ப நீ என்ன சொன்ன? என்ன மாமா சொன்னேன்? நாடகத்துல ஹிந்திக்காரங்க மட்டும், நீ ஆடத்துக்கு மட்டும் ஹிந்திக்காரங்க வந்துட்டான்னு வைங்க, சரி, 50 ரூபா சம்பளத்தை நடிச்சிட்டு போயிருவான்னு சொன்னேன் மாமா. மாப்ள இப்ப கொஞ்சம் ஒரு கதையை மட்டும் பாருப்ப. என்ன மாமா? போடவா. என்ன ಹೇಳು तुझे देखा तो है जाना सनम, ओहो प्यार होता है दीवाना सनम, तुझे देखा तो है जाना सनम, सुपर, प्यार होता है दीवाना सनम, मर जाए हम तेरी बातों में, मर जाए हम, दिल तो पागल गे, दिल दीवाना गे, दिल तो पागल गे. மரியாதையா பாட்டு பாடு. கெட்ட வார்த்தை பேசினா உனக்கு மரியாதை இல்லாம பாத்துக்காமா? உனக்கு இவ்வளவு நாள் நான் மரியாதை பேசி தூக்கி கொண்டு தண்ணிக்குள்ள போட்டு பொட்டிக்கிட்டியெல்லாம். இப்ப என்னடா பண்ண? என்னையா பாட்டு பாரு? தோஜே தக்கம் கோத்தங்கம்மன் பாரு. என்னையா பாட்டு பாரு? கோத்தங்கம்மன் பண்ணனா நல்ல மரியாதை மாமா. தம்பி எதுக்கு இப்படி ஹிந்தி பாட்டுலாம் பாடிட்டு இருக்கேன்? எந்த பாட்டு பாரியா? இனி அவங்க வந்துட்டாங்கன்னா ஹிந்தி பாட்டை தாண்டா பாட சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற தப்பு. பயிர் முக்கியமா வரலாறு முக்கியமா? நீங்க எதுக்கு தெரியுமா அந்த பாட்டு பாரியா? அவங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. உட்கார்ந்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல அவனும் கோயில் கட்டி அவனும் கும்பாபிஷேகம் நடத்தி திருவிழாவுல நாடகம் வைப்பான். வைப்பான். அந்த நாடகத்துல நம்ம போய் பாடணும். தமிழ் பாட்டுல பாடினா கல்ல எடுத்துட்டு வெதர்லயே விட்டுக்கிட்டு எறிவேன். ஆனா நம்ம ஹிந்தி பாட்டு பாடினாத்தி அவனும் ஒத்துக்குருவேன். அம்மா ஏன் தெரியுமா மாமா அவன் இங்க வந்து வேலை வைக்க காரணம்? ஏன் என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்ல, ஹிந்திக்காரனால அவன் நாட்டுல பிழைக்க முடியல. சரி, இங்க வந்து வேலை பார்க்கிறேன். முக்கிய காரணம் இந்திக்காரன் அங்க இருந்து நம்ம நாட்டுல வந்து கூலிக்காக உழைக்கிற இந்திக்காரன், நம்ம ஆளுங்க நம்ம நாட்டுல இருந்து குடிக்காக உழைக்கிறோம். அவன் உழைக்கிறது கூலிக்கு, நம்ம உழைக்கிறது குடிக்கு. என்னைக்கு நம்ம கூலிக்கு உழைக்கிறோமோ அப்பதான் நம்ம முன்னேற சொல்லி கை தட்டிய 4 பேருக்கு நன்றி நன்றி கிளந்த வணக்கம். நல்ல வெக்க வர சொல்லுங்க. ஆமா, கை தட்டின 19 பேர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. மத்த உட்கார்ந்துருக்க ஆளு உள்ள கல்கத்தால வந்து வந்தவங்க இருக்கு. இந்த கையை தட்டினா தான பங்காளி எல்லாம் சேர்ந்து கத்துங்க கையில. அப்படி கையை தட்டி சந்தோஷமா தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொல்றேன்? நம்ம ஆளு ஒருத்தன் இந்த நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காமா? சரி, இப்ப இந்திக்காரன் அவன் அங்க இருந்து இங்க வந்து வேலை பார்க்கறான். சரி, நம்ம ஆளு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கான். வெளிநாட்டுக்கா வெளி மாநிலத்துக்கா? வெளிநாட்டுக்கே வேலைக்கு போயிருக்கான். சரி, வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை பார்த்திருக்கான். அங்க போய் வேலை பார்த்த இடத்துல எனக்கு 2 நண்பர்கள். ஓஹோ, ஒருத்தன் மலேசியாக்காரன், சரி, ஒருத்தன் சீனாக்காரன். சரி, இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரே கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இவங்க 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தது இல்லாம அங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்களாம். ஐயோ, ஏதோ செய்யக்கூடாத தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. சரி, அவங்களுக்கு தூக்கு தண்டனை அந்த நாட்டுல அறிவிச்சிட்டாங்க. உடனே தூக்கு. நம்ம நாட்டுல மாப்ள என்னமா? அதுதான் மாப்ள நாடு. அதே மாமா நாடு. நம்ம நாட்டுல தூக்கு தண்டனை இருந்துச்சு. ஆனா காந்தி பிறந்த நாடுங்கிற காலம் தூக்கு தண்டனை இப்ப எடுத்தாச்சு. சரி, ஆனா நம்ம நாட்டுல தூக்குல போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காப்பா தெரியுமா? என்னன்னு? கடைசி ஆசை என்னன்னு கேப்பா தூக்குல போறதுக்கு முன்னாடி. ஆமா ஆமா ஆமா. இதே மாதிரி வெளிநாட்டுலயும் கேட்பாங்களாம். நம்ம நாட்டுல கடைசி ஆசை 1 தான் சொல்லலாம். சரி, ஆனா வெளிநாட்டுல கடைசி ஆசை 2 சொல்லலாமா? 2 சொல்லலாமா? 2 ஆசை. நம்மால கொண்டு செஞ்ச தப்புக்கு 3 பேரை கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. சரி, முதல்ல மலேசியாக்காரனை கூப்பிட்டு வாடா, நீ என் நாட்டுக்கு வந்து செய்யக்கூடாத தப்ப செஞ்சுட்டு உனக்கு நாங்க தூக்கு தண்டனை கொடுக்க போறோம். உனக்கு கடைசி 2 ஆசை என்னடான்னு இருக்காரு. சரி, ஐயா நான் உங்க நாட்டுக்கு வந்து செய்யக்கூடாத தவறு செஞ்சுட்டேன். நான் செஞ்சது தப்புதான். என்ன நீங்க தூக்குல போட போறீங்க? என்னோட கடைசி ஆசை என் பொண்டாட்டி புள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. என் பொண்டாட்டி புள்ளைய வர சொல்லுங்க, கண் குளிர பார்த்துட்டு நான் இறந்து வரேன் இருக்கேன். சரிடா, 2வது ஆசை என்னடான்னு கேட்டிருக்காரு. நான் உங்க நாட்டுக்கு வந்து செய்யக்கூடாத தவறு செஞ்சுட்டேன். சரி, என் நாட்டுல இருந்து வரவே மறுபடியும் இது எவனும் செய்யாம இருக்கணும்னா என்னைய கொண்டு போய் மலேசியாவுல மணி கூண்டு இருக்கு பத்தியலா, அதுக்கு பக்கத்துல என்னைய புதைச்சிருங்க. எனக்கு பின்னாடி ஒரு ஆளுங்க என்னைய பார்த்து திருந்தட்டும் இருக்கான். சரிடா, நம்மால அமிச்சாச்சு. நம்மால அங்க அமிச்சு விட்டாச்சு. இந்த நாடகத்திற்கு தலைமை ஏற்கும் அன்புள்ளங்கள் மற்றும் முன்னிலை வகிக்கும்
அருமை உள்ளங்கள் மேடைக்கு ஒரு மறுமுறை கிராமத்தின் சார்பாக அழைக்கின்றோம். இந்த நாடகத்திற்கு முன்னிலை வழங்கும் அன்புள்ளங்களும் தலைமை ஏற்கும் அருமை உள்ளங்களும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை அதிரி ஐயா எங்கிருந்தாலும் விழாமடைக்கிறோம். மேலும் இபி ஊழியர் உயர்மன் அருமையானார் எங்கிருந்தாலும் விழாமடைக்கிறோம். கிராமத்தின் சார்பாக உங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இபி உயர்மன் அருமையானார் எங்கிருந்தாலும் விழாமடைக்கிறோம். கிராமத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுகிறது. அன்போடு சொல்லிக் கொண்டு யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் 3 யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3 யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் மூவரும் மேடைக்கு வந்து பொன்னாடை வாங்கிக் கொள்ளுமாறு கிராம சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போதைக்கு ஒரு ஆள் தான் இருக்கார். அடுத்தடுத்த ஆளு வரட்டும். சிறந்த முறையில் யூடியூப் கனியன்னார் அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போத்தி கொடுக்கப்படுகிறது. சிறந்த முறையில் இந்த நாடகத்தை கண்ணியமிகு காவல்துறை அதிரி ஐயா எங்கிருந்தாலும் விழாமடைக்கிறோம். கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கொடுக்கப்படுகிறது. இந்த நாடகத்தை கண்காணித்துடைய காவல்துறை அதிரி ஐயா எங்கிருந்தாலும் விழாமடைக்கிறோம். கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கொடுக்கப்படுகிறது. மலே எங்கள் அனைவருக்கும் பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம பொதுமக்களுக்கு நன்றிகள் வணக்கம். இந்த வருஷம் வள்ளி நல்லபடியா எங்க எல்லாருக்கும் பொன்னாட போத்தி கௌரவப்படுத்திருக்கீங்க. அடுத்த வருஷம் நம்ம சாமியோட அருளால எல்லாரும் கொஞ்சம் வசதியா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 5 பவுன்ல செயின் போட்டீங்கன்னா இருக்கட்டும். சிறந்த முரளி வந்தவள் மூலம் கருணையுள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மயிலையிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே ராஜகாளி அம்மா கருணையுள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். கருணையுள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மயிலையிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி தம்பி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். புன்னனூர் மாரியம்மா விளங்கு தேவி அம்மா புன்னனூர் மாரியம்மா விளங்கு தேவி அம்மா என்ன மலம் இருந்தவளே எங்க முத்து மாரியம்மா என்ன மலம் இருந்தவளே எங்க முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். விளக்கு போட்டு உன்னை மனமுருக வேண்டுகின்றோம். விளக்கு போட்டு உன்னை மனமுருக வேண்டுகின்றோம். தொழில்கட்டி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம். தொழில்கட்டி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம். தொழிலே குழந்தையாக கருமாறி தமிழ் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். கருணையுள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். இலையிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே ராஜகாளி அம்மா. நன்றி கைதட்டி உள்ளதுக்கு நன்றி கலந்த வணக்கம். எந்த அளவுக்கு கைதட்டி நாடகத்தை நீங்க ஆரவாரம் ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க நாடகத்தை நல்லபடியா நடிப்போம். நீங்க உள்ள அப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நாங்களும் பொண்டாட்டிய பறி கொடுத்து வந்த மாதிரி தான் நடிப்போம். ஒரு பாட்டு முடிச்ச உடனே கைதட்டுங்க.
உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்குன்னு ஒரு பாட்டை சேர்த்து பாடுவோம். இல்லை நாங்கள் பேசுகிற காமெடி பிடிச்சிருக்கா முடிஞ்ச உடனே கை தட்டுங்க ஒரு காமெடியை சேர்த்து பண்ணுவோம். இல்லை ஆடுற ஆட்டம் பிடிச்சிருக்கா முடிஞ்ச உடனே கை தட்டினா ஒரு ஆட்டத்தை சேர்த்து ஆடுவோம். எதுவுமே பிடிக்கலன்னு வைங்க, ஆளுக்கு ஒரு கை மண்ணள்ளி நாடாக்காரங்களா நாசமா போகணும்னு தூத்துங்க. வேற வழியில் அப்படித்தான் பண்ணி. அதனால முதல்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வரும்பொழுது தெற்க தெளிவாசலியும் சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் வட்டம் அள்ளிநகர் கிராமத்தில் எழுந்து அறுபடுடைய அருள்மிகு ஸ்ரீ தாண்டீஸ்வரர் ஐயனார் கோவில் ராஜகாளியம்மன் 29ஆம் ஆண்டு தீச்சட்டி உற்சவ திருவிழா முன்னிட்டு இன்றைய தினம் அள்ளிநகரம் வெள்ளகரை முதுபடி கிராமம் கிராலனி இளைஞர் நற்பணி நடத்தால் நடத்தக்கூடிய நாடகம் தலைமை அள்ளிநகரம் வெள்ளகரதூர் புதுப்பட்டி எங்களது காலனி கிராமம் மற்றும் சிறந்த முன்னிலை மயில் வாகனன் அருமை அன்னார்கள் BA தாண்டீஸ்வரர் ஐயனார் கோவில் அரங்காவல்துறை தலைவர் அருமை உள்ளங்கள் திருப்போன் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் மற்றும் கிராம நிர்வாகி அலுவலகங்கள் இணைந்து நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம். இந்த நாடகம் மிக சீரோடும் சிறப்போடு நடந்துகிறது. இது நடிகருக்கும் நல்ல உள்ளங்கள் தினமும் வெட்டி மூச்சு கொண்டிரும் நடிப்பை சிவேந்தன் நடிப்பை சநாயகன் முத்தமிழை முறையாக்கற்ற அருமை மாமா சங்கீத சாப்பிராட்டு சொல்லக்கூடிய எங்களுக்கு புதுகையை சேர்ந்த KAP காளிமுத்து அவர்கள் மேலே வேடன் நடிக்க துடிக்கிறார். குயிலும் இனிய குள்ள அன்பு சோதரி இனிய அரசி எங்களுக்கு புதுகையை சேர்ந்த MA ரேணுகா தேவி அவர்கள் மேலே வள்ளி நாயக துடிக்கிறார். திருத்தங்கோடு விருத்தங்கோடு பாடி அர்த்தங்கள் பேசக்கூடிய சொற்போர் அரசு தேவகான இசை அமுதம் அருமை மைத்துன எங்களது ரெட்டாளத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் மேலே நார்தக துடிக்கிறார். எங்களுக்கு பக்க மேளமாகவும் பக்கமேள கலைஞர்கள் மெல்லிச தென்றல் மெல்லிச திலகம் பல மாணவர்களை இந்த கலைத்துறை உருவாக்கி தந்துடைய சிறந்த ஒரு நாடக ஆசிரியமாகிய அருமை மாமா எங்களது மருகாபுரை சேர்ந்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் ஹார்மோனியம் அண்ட் பின் பாட்டு. நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய இந்த வார்த்தையை நான் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா நாங்க அரசியல் சார்ந்தவங்க கிடையாது. ஆமா, எங்களோட தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா விஜயகாந்த் அவர் நினைவாக பாடல் அவருக்கே சமர்ப்பணம். பாடல் யாரு மனதையும் ஒரு நல்ல மனிதர் எங்களது சங்கம் கடன்ல இருந்தப்ப அவர்தான் வெளிநாடுகளுக்கு சென்று எங்களது நாடக சங்கத்தோட அடைச்சவர் அவர்தான். அவருக்கு ஒரு ஞாபகத்தை இந்த பாடலை சமர்ப்பிக்கிறோம். மற்ற அரசியல் சார்ந்தோ கட்சி சார்ந்தோ எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஐயா மாணிக்க வாலிமேத்தி அந்த வானத்தை போல மழை படைச்ச மன்னவனே பனி தொழிய போல குண படைச்ச தென்னவனே தாயும் தந்தையுடைய தாள தேசிப்பவர் ஹர்மி அப்பா தாள இடி முழக்கம் எங்களுக்கு புதிய சேர்ந்து நீலகண்டன் அவர்கள் மேல தாளம். பக்கமத்துக்கு நன்றி வணக்கம் மாமா. இந்த 500 ரூபாய் காசு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சிறந்த முறையிலே இங்க வண்ண சீன் அழகான அறிகரன் சீன் கவனி உரிமை அருமையினார் தருண் என்பதை அன்பு சிறந்த முறை சீனமை தன்பொழுதுக்கு நன்றி இழந்த வணக்கம். சிறந்த முறை ஒளி ஒளி அமைதுடைய ஒளிமிகு சாபனம் எங்கு சென்றாலும் வெட்டி முடிச்சு கொண்டக்கூடிய சூர்யா ரேடியோஸ் பொண்ணே செக்ஸ் பட்ட பொண்ணே செக் பண்ணி சிறந்த முறை ஒளியின் ஒளிமிகு அன்புக்கு நன்றி கிடந்த வணக்கம் என்பதை அன்பு சாப்பாடு அருமையான ஏற்பாடு. எதை பத்தி சொல்ற மாதிரி வந்து நாடக அருமையான உபசரித்து அருமையான ஒரு சாப்பாடு அளித்து சாப்பாடு எப்படி அருமையான சாப்பாடு மாமா. அருமையான சாப்பாடு இல்ல, உண்மையிலே அருமையான சாப்பாடு. உண்மையிலுமே என்ன மாமா அந்த உபசரிப்பு அது பெண்கள் அவங்க எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டாங்க. அம்மா கண்டிப்பா தங்கச்சி எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டாங்க. ஆமா அந்த வீட்டுல அண்ணங்க எல்லாருமே அவங்க இருந்து அம்மா இருந்து தங்கச்சியில இருந்து என்ன பரிமாறணுமோ கண்டிப்பா எல்லாமே சிறப்பா பண்ணாங்க. அருமை. அப்புறம் ஒன்னு சொல்லட்டுமா மாப்ள? என்னங்க மாமா இந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுல இருந்தோ திருவிழா நடத்துறதுலயோ அதை காட்டில புண்ணியம் என்ன அப்படின்னா என்ன 10 நாடக நடிகள் சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். ஏன் அப்படி சொல்றீங்க? காரணம் இருக்கு. ஹாய், நான் உங்க ஷனாஸ் கே. டெய்லி நான் புது ரீல்ஸ் பண்றேன். ஆனா எல்லாரும் என் ஃபேஸ பாப்பாங்க இப்படி. அப்போ டல்னஸ் தெரிஞ்சா நோ அப்படினா டல் ஃபேஸ புதுசா மாத்திடலாமா? க்ளோ அண்ட் லவ்லி இதோட 10 mg விட்டமின் சீரம் டல் ஸ்கின் குள்ள இருந்து புது செல்ஸ வெளிய கொண்டு வரும். முகத்தை பொலிவாக்கும் புதுசு போல. க்ளோ அண்ட் லவ்லி. ஏன் அப்படி சொல்றீங்க? க்ளோவா தெரியுமா? என்ன பொண்ணு வருது. நாடக நடிகள் பொண்ணு வருது. பொதுமக்கள்
அனைவரையும் வருக வருக என்று உங்களை அன்புடன் அழைப்பது அள்ளி நகரம் மெல்லக்கரை மற்றும் முத்துப்பட்டி கிராமத்தார்கள் கிராம காலனி கிராமம் பொதுமக்கள் அனைவரும் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள் மற்றும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்த நாடக அமைப்பாளர் உங்களது அன்பையும் ஆசி பெற்ற நகைச்சுவை மன்னன் மருதமணியை சேர்ந்த மருதமணி அண்ணனோடு சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, இந்த பயிர் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார் என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து கூட்டமாக நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா வந்திலிருந்தே இவனே தொண பேசிக்கிட்டு இருக்கானே, டான்ஸ்கார பிள்ளைய கூட்டி வந்திருக்காங்களா, கூட்டி வரலையா, இல்ல கிளட்டு முடியாது பார்த்து தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு யோசனை உட்கார்ந்துருக்கீங்க. வந்திருக்க புள்ள சூப்பர் புள்ள, ஆடல் அரசி யார் யாரு, அபிநய சுந்தரி யார்பா, ஆட்ட தாரகை யார் யாரு, இன்னைக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு டான்சர் ஆமா, ஆடல் அரசி அபிநய சுந்தரி எங்களது விராலிமலை சேர்ந்த ஆடல் அரசி அனிதா அவர்களும் அவர்களோடு இணைந்து சிலுக்கு சுமிதா சுமதி அவர்களும் இணைந்து இரண்டு நகைச்சுவை நடிகர்கள் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆடி மத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே வா கோயில் என்னடா என்ன வெக்கமா வெக்கமா புள்ளைங்க வந்திருக்கானுங்க, மாறுடா மாறுடா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகம், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக இருக்காதுங்களா பின்ன, சிரிடா சிரிடா. அதே மாதிரி வாசிக்கு தகுந்தபடி வரும்டா, கவலைப்படாத. சிறந்த முறையிலே பொம்பளை பிள்ளை சொன்ன பங்காளி கூட்டாவுல பாட்டு நல்ல பாட்டு. சரி, நீங்க நல்ல அருமையான பாட்டு பாடிய. உண்மையிலே சொல்றேன், இந்த நாடகத்துறையில தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாடகத்துறையிலேயே ஒரு சிறந்த ஒரு பெட்டிக்காரர் அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டிலேயே அருமை மாமா மணிகண்ட பிரபு தான் சிறந்த ஒரு பெட்டிக்காரர். அருமையாக பப்புனு கூட நல்லா காமெடி பண்ணி நல்லா ஜாலியா கொண்டு வரதுல நம்ம மாமா மணிகண்ட பிரபு வீடு யாருமே கிடையாது. உண்மையிலே சொன்னா எல்லாரும் ஒரு ஜோரா கை தட்டுங்க. அருமையான ஒரு சிறந்த ஒரு பெட்டிக்காரர் அருமை மாமா மணிகண்ட பிரபு. எதுக்கு தூக்குறான் தெரியலையே, ஓ மோகரையில விளக்கு மாத்த கொண்டு அடிக்க. ஏய் ஏய் என்ன பாட்டு மச்சான் பாரு, என்னடா தூக்குற ஏய் இவ்வளவு பெரிய கூட்டம் உட்கார்ந்திருக்கு, எங்கெல்லாம் பார்த்தா இரிச்சா பூ மாதிரி தெரியுது. ஏய் இப்ப என்னடா பாடிட்டே, என்ன பாட்டு பாரு. ஏய் படத்துல பாட்டுல அந்த பாட்டுல இப்படி தான் ஆடி மாசம் என்ன பாட்டு பாரு, ஆடி மாசம் காத்துல என்ன மாசம் இருக்கு, பங்குனி மாசம், பங்குனி மாசத்துல ஆடி மாசம் பார்த்தா இரிச்சா பூ மாதிரி தெரியுதா, இல்ல நாடகம் வச்சற பாட்டு அப்படி தெரியுதா, மாத்து மாத்து மரியாதையா பாட்டு மாத்தி பாடு. தம்பி இந்த மேடோட சரி இனிமேல் நான் பாட மாட்டேன், இதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஆடி மாசம் பாடக்கூடாது, அவ்வளவுதான், பாடக்கூடாது பாடக்கூடாது. பங்குனி மாசம் காத்தடிக்க வாடி இந்த பாட்டுல எங்கயா பங்குனி மாசம் காத்தடிக்கணும் வருது. அட இப்ப மாசம் பங்குனி மாசம் தானடா, பங்குனி மாசம் அப்பா உனக்கு வேணா எனக்கு வேணா. 12 மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை ஆடே வா. ஐயா டேய் 12 மாசம் காத்தடிச்சாலும் சரி இல்ல இந்த புள்ளைய முடி ஓடி நீ பின்னாடி வச்சு என்ன அடிச்சாலும் சரி சிறந்த ஒரு பெரிய பாரு அருமை மாமா ஒரு நன்றி நன்றி கிளந்த வணக்கம் நன்றி சொல்லிட்டு யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ எங்களை உசுரோட ஊருக்குட்டி எந்த வேறு டிரைவருக்கு நன்றி சொல்லிடணும். ஏன் தெரியுமா அவருக்கு மட்டும் குறிப்பா நன்றி சொல்றேன். ஒரு 2 வாரம் படி திருப்போணம் பக்கம் நாடகம் புதுக்கோட்டையில இருந்து கிளம்பிட்டோம். உண்மையில நடந்த சம்பவம் தலைவா, புதுக்கோட்டையில இருந்து கிளம்பி சிவகங்கை வரைக்கும் டிரைவர் ரொம்ப அருமையா வண்டி ஓட்டிட்டு வந்தேன். அதை நம்பி நாங்க வேணுக்கு போட்டு தூங்கிட்டோம். சிவகங்கை தாண்டி வண்டி வர டிரைவர் பொண்டாட்டி வீடியோ கால்ல வந்திருக்கும் போது எங்களுக்கு தெரியல. இவன் ஒரு கையில செல்போனை புடிச்சிட்டு ஒரு கையில ஸ்டேரிங்க புடிச்சிட்டான். செல்லம் ஆமா செல்லம் நாடாது போயிருக்க செல்லம் ஆமா செல்லம் இன்னொரு நேரத்துல போய் சேர்ந்து செல்லம் நானே ஊருக்கு செல்லம் ரொம்ப அழகா இருக்க செல்லம் குடுக்கவா 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 நல்ல என்னாச்சு கொண்டாந்து கொடுத்தா பாரு திருப்போணத்துல இருந்து கவர்மெண்ட் பஸ்ல கூட நாட வேணாம் மட்டார்னு கொடுத்து நல்ல விஷயம் தான். இருந்த நடி எல்லாம் குப்பர் அடிச்சு கீழே விழுந்து நாடாத்து ஊசி போட்டு போய் சேர்ந்தா அப்படி இல்லாம உசுரோட கொடுத்த டிரைவர் நன்றி நன்றி கிடந்து. ஏன் இந்த வார்த்தை சொல்றேன், வயசான கிழவன கூட நம்பி இந்த நாடா வேன்ல போங்க, தப்பி தவிர இந்த காதலிக்கிற பேரை நம்பி மட்டும் வேன்ல போயிடாதீங்க. நல்லா ஓடிட்டு போயிட்டு இருக்கியா
அந்த புள்ள நல்லா பேசினா நம்மளுக்கு நல்லது உள்ள இருக்கவங்களுக்கு. தப்பி தவறி அந்த புள்ள சண்டை ஒடிச்சு போனதுக்கு முத வார்த்தை என்ன? இப்ப நீ என்கிட்ட பேசுற நாடகவன ராலில விட்டு செத்து வேண்டிக்கிறேன். அண்டா நீ காதலிச்சு நாசமா போறதுக்கு எங்களை கொண்டு நாடகவன விட்டு சாகடிக்க சூப்பர். அதெல்லாம் பார்த்து பத்திரமா போங்க வாங்கன்னு சொல்லி கொண்டு உங்கள் சிறந்த முறையிலே இந்த நாடகத்தில் நகைச்சுவை நடிகராக மருதங்குடியை சேர்ந்த அருமை அன்னார் நகைச்சுவை மாமன்னன் அருமையானார் மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கிறார். அவர்களோடு இணைந்து அருமையானார் நகைச்சுவை மாமணி எங்களை திண்டுக்கல்லை சேர்ந்த ரத்னம் அவர்கள் ஒரு பப்புனாகவும், இன்னொருத்தர் யாருன்னு கேட்டா அருமை மாமா கார்த்திக் ராஜா அவங்க தான் இன்னைக்கு பப்புனு வர வேண்டியது. போன வருஷமும் இந்த மேடைக்கு அரிகரை அப்பா பப்புனு வர வேண்டியது. அவங்க வீட்டுல அவங்க அப்பத்தா செத்து போயிட்டான்னு அவங்களுக்கு பதில் நான் வந்தேன். இந்த வருஷமும் அதே மாதிரி கார்த்தி அப்பத்தா இருக்குல்ல, அது இன்னைக்கு வயசுக்கு வந்துருச்சு, அது செத்து போச்சு. அதுக்கு பதில் அவர் ஆனந்தம் இருக்காடா எவ்வளவு வருத்தத்தோட அவர் அங்க இறந்து போச்சு. அவருக்கு பதில் இந்த வாட்டி நான் தான் வந்திருக்கேன். என்ன ஏன் தெரியுமா? அடுத்தடுத்து நான் வரேன் வார்த்தையை சொல்றேன். எத்தனை பேரும் நாடகம் இந்த ஊர்ல ஓட்டாலும் அந்த சாமியோட அருள் யாரு வந்து நடிக்கணும் இந்த மேடையில இருக்கோ அவங்க மட்டும்தான் மேடையில வந்து நடிக்க முடியும். எல்லாரும் வந்து நடிச்சோம். அவர் சாமி பார்த்து இந்த புள்ளதான் வந்து நீ இந்த ஊருக்காச சாப்பிடணும்னா அந்த தம்பி என்னமாமா அப்படிலாம் சொல்லாத. என்ன முதல் வருஷம் யார் போட்டது? அரிகரப்பா. அரியப்பாவை. ஆமா அவங்க வீட்டுல அதே அப்பா இறந்து போச்சு. ஆமா. ரெண்டாவது வருஷம் யார் போட்டது? கார்த்திராஜா மாமாவை. இப்ப கார்த்திராஜா போட்டு. ஆமா. யார் இருந்தது? அவங்க அப்பா. இப்ப மூணாச்சா என்ன போடுவாங்க உன்னைய. எங்க அப்பா செத்து போயிருக்க முடியா? கவலையே படாத. அந்த அம்மா செத்து பல வருஷம் ஆச்சு. கொண்டு நான் பிறந்திய முகரை என்னை பார்த்துச்சு, அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு. அதனால நான் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னை படி தெரிந்தாலும் தெரியமாட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் அறந்தாங்கியை சேர்ந்த ஜிஎஸ் வீரமணிகண்டே பப்புன் காமிக்கல் ஒட்டோஸ்க்கு ஆம்பளை கழுது எல்லாம் சின்ன நடிகன் மட்டும் சொல்லாத. இல்ல இந்த தூணுக்கு அதுக்கு கரெக்டா இருக்க. உண்மைதான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தனா அடுத்த நாடகத்துக்கு கொட்டாய படம் தான் குடிப்பா, பப்புனு யாரும் குடிப்ப மாட்டாங்க. அதனால பிடிச்சிருந்தா அவங்க கை தட்டுங்க பாப்பா. கை தட்டி அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றி. ஒன்று கை தட்டுற ரெண்டு விதம் இருக்கு. எப்படி? ஒன்று நல்லா பேசுறீங்க தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் பேசுன்னு சொல்லி கை தட்டுறது ஒன்று. இன்னொன்று போதும்டா முண்டா 2 டான்ஸுங்கிற போயிட்டு சீக்கிரம் வெளியே விடுறா நாடகத்துக்கு நேரமா சொல்லி கை தட்டு. நடிச்சதும் போது பொழந்தது போதும். அந்த கை தட்டுற அப்போ அதுக்கு தான் நினைக்கிறேன். ஒண்ணு மச்சல ஐயா போய் நம்புறது என்பதை அன்போடு சொல்லிட்டு புடிங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கும் சமம் பொங்கி வழியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் செல்வங்க பொங்கி வழியணும். எல்லாருமே நீங்க எல்லாருமே இங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கும் சமம் பொங்கி வழியணும். சிறந்த முறையில் இந்த நாடகத்தை யூடியூப் கவரேஜ் யூடியூப் சேனல்கள் 3 யூடியூப் சேனல் பேர்லாம் அப்படியே சொல்லிருங்க. தாய் மீடியா யூடியூப் சேனல் அருமையானார் அண்ணன் எங்கிட்டு உட்கார்ந்து அண்ணன் கோடு உடைச்சிட்ட உங்க மீடியா என்னன்னே நாடக நண்பர்களா? நாடக நண்பர்கள் யூடியூப் சேனல் அருமையானார் கனி யூடியூப் சேனல். நம்ம பேர்னே கோமாளி ரசிகன் 3 யூடியூப் சேனல்கள் அன்புள்ளவங்க இணைந்து எடுத்து 3 யூடியூப் சேனல் அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கும் சமம் பொங்கி வழியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கும் சமம் பொங்கி வழியணும். படிச்சவங்க படிக்காதவங்க இருப்பவங்க இல்லாதவங்க